வணக்கம் இனிய இதயங்களே, மீண்டுமாய் உங்களோடு இளையோரும் திரு அவையம் என்ற நிகழ்வு வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுடைய கருத்து பகிர்வுகளை வழங்க நம்முடைய அருட்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்கள் இதோ நமது மத்தியில் இருக்கிறார். வணக்கம் அருட்தந்தையே. வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப எங்கே இருக்கிறீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா லாஸ்ட் பகுதியில் நம்ம என்ன பற்றி பேசணுன்னா 100 days இந்த ரோசரி சேலஞ்சும் இந்த இளம் பிள்ளைகள் மனதில் நல்லவற்றை நேர்மையான சிந்தனைகளை பற்றி எப்படி வளர்க்கலாம், அதன் மூலமாக எப்படி சமுதாயம் மாறும் என்ற கருத்துக்களை பற்றி நாம் பகிர்ந்திருக்கிறோம். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து மிக கடினமான ஒரு கேள்வியை கேட்பது போன்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த இளையோர் பணியை வெற்றிகரமாக அற்புதமாக பல மாற்றங்களோடு செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது 5வது வருடத்திலும் கால் பதித்திருக்கிறீர்கள். இந்த 4-5 ஆண்டு பணிக்காலங்களிலே போதும், நான் நிறைவாக செய்திருக்கிறேன், நான் செய்த பணி போதும், அடுத்து வேறு யாருக்காவது எனது பணி தேவைப்படுகிறது, அப்படி என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? இல்லை அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க ஃபாதர். சிஸ்டர், ஒரு நல்ல கேள்வி. 4 ஆண்டுகள் ஒரு கடினமான பணி. இதில் ஒரு பெரிய ஒரு கடினமாக பார்ப்பது என்னவென்றால், நம்ம தொடர்ந்து செய்வதற்கு இந்த எக்கனாமிக் சப்போர்ட்டுன்றது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இன்கம் வராது. இதை தான் நாங்கள் எல்லா மீட்டிங்லேயும் சரி, இங்கேயும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்க என்று சொல்வார்கள். அதில் ஒரு முக்கிய காரணமும் இருக்கிறது. ஏன்னா டைசஸ் வந்து டிரெக்டாக நிறைய சப்போர்ட் பண்ண, ஏனென்றால் ஒரு சிலர் வந்து தொடர்ந்து செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து எந்த இதுவுமே வராது, எடுத்துகிட்டு போவாங்க சார். அப்போ நம்ம ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் பார்க்கும்போது என்னென்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கமிஷன்ஸ் நிறையா இருக்குது, அப்போ கொடுத்தா எல்லாருக்குமே கொடுக்கணும், எல்லாருமே கேட்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய திறமை நீங்கள் யாரெல்லாம் ஏன்னா நம்ம செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வரும். எனக்கும் நான் ஒரு கட்டத்தில் என்ன யோசிச்சேன்னா, அது காசே இல்லை, எப்படா செய்கிறது காசு. அப்போ ஒரு ஃபாதர் சொன்னார், ரிச்சர்ட், வென் யூ கான்சன்ட்ரேட் ஆன் மணி யூ வில் நாட் டூ த மினிஸ்ட்ரினார். எனக்கு அப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ இதுதான் வந்து சீக்ரெட்டா? அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய பணியை செய்யும்போது பணத்தை நம்பி பண்ணக்கூடாது, அப்படி பணத்தை நம்பினோன்னா மினிஸ்ட்ரி நடக்காதுன்னு சொன்னார். அன்னைக்கு விட்டேன், அன்னைக்கு அதை யோசிக்கவே இல்லை. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அதுலேருந்து ஒரு சிறப்பான ஒரு தாக்கத்தை உருவாச்சு. அது என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போ ஒரு சில சமயங்களில் அவ்வளோ கடினப்பட்டு நம்ம செய்வோம், கடைசியில் அது வந்து வேறு மாதிரி பேச ஆரம்பித்துடுவார்கள். அப்போல்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சரி, ஆனால் ஒரு சில நேரங்களில் நிறைவாக நான் யோசிச்சிருக்கேன், நம்ம நிறைவாக செஞ்சுருக்கேன். ஏன்னா உண்மையாக செய்கிறோம், நேர்மையாக செய்கிறோம். பிள்ளைகள் எப்போவுமே யூத்தை கன்வின்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். நான் இப்போ யூத்தை நான் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவேன், ஏன்னா அந்த நிறைவு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரங்களில் அருத்தந்தையர்களை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்போ ஒரு சில நேரங்களில் அப்போ இந்த மாதிரி யோசிக்கும்போது சரி, நிறைவாக செஞ்சிட்டோம். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஒருத்தருக்கு நம்ம சாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு சில அருத்தந்தையர்கள் வந்து கேட்டாங்க என்கிட்ட, ஆனால் நாங்களும் செய்கிறோண்ணா, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. அதனால் ஒரு 5வது ஆண்டு இனி பேராயருடைய ஐடியா என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம அடுத்த இதை அவங்களுக்கு வழி விடுவோம். இன்னும் இப்போ எந்த பணியே இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஆற்றலை இந்த 4 ஆண்டுகள், இந்த 5வது ஆண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்து விட்டது. அதனால் நம்ம இனி எது கொடுத்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஏற்கனவே இருந்தது. அதான் சொன்ன, யூத் பணியை செஞ்சு ஒரு 100% கான்ஃபிடென்ஸ், இந்த ஒய்சிஎஸ் செஞ்சு 200% கான்ஃபிடென்ஸ். அதனால் எனக்கு ஒரு பெரிய 2 விங்ஸ் கொடுத்த மாதிரி, ஒரு 2 ரெக்கைகளை கொடுத்தது போல் இந்த 2 ஏக்கங்களையும் வளர்த்தெடுக்கும் பொழுது அதுவும் வளர்ந்தது, நானும் வளர்ந்தேன் என்பதை என்னால் உணர முடிகிறது. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தொடங்கும் பொழுது நிறைய பேர் எங்கள் வீட்டில் இருக்கவங்களே நிறைய பேர் சொன்னேன், நிறைய பேர் தெரியாதுல்ல யூத் டைரக்டர், இது என்ன யூத் டைரக்டர், இதில் என்ன செய்ய போகிறாங்க, இது என்ன பெரிய இது என்றெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி என்னுடைய கசின் அவங்க சொல்கிறாங்க, அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா பையனாக பிறக்கணும், பையனாக பிறந்தா ஃபாதர் ஆகிடணும், ஃபாதர் ஆகிட்டு அப்புறம் சொன்னேன் யூத் டைரக்டர் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இங்கே போகிறீங்க, அங்கே போகிறீங்க, அங்கே வரீங்க, இங்கே வரீங்க, நாங்கள் வீட்டிலே தான் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ முன்னாடி அந்த இது தெரியல. நம்ம இப்போ ஒரு செயல்பாடுகள் செய்யும் பொழுது அவங்களுக்கே பொறாமையாக இருந்தது. அதனால் நான் ஒரு நிறைவாக யோசிக்கிறேன், கடவுள் என்னை ஏதோ ஒரு இடத்துல வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்த பிறகு கொடுத்து எனக்கும் அதில் நான் எங்கள் யூத் பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், 30 வயசு வந்துருச்சா விட்டுட்டு போயிடணும், நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா ஒரு சில பங்குகளில் அதெல்லாம் நடக்கும். அப்போ நான் இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு நானே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறது வந்து அது ஒரு சரியாக தவறான ஒரு காரியமாக இருக்கும். அதனால் நானே என்னுடைய மனநிலையை நான் மாற்றி அதோட நேரம் முடிந்த பிறகு மற்றவர்களுக்கு அது கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும். அடுத்ததாக ஃபாதர்,
இந்த 4 ஆண்டுகால பணிகளில் பெருத்த மகிழ்ச்சி, இந்த பணியை செய்தனால ஒரு பெருத்த மகிழ்ச்சி, ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சிஸ்டர், இது தொடங்கும்போது அதான் சொல்கிறல, இல்லை எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரில, கூட இருக்கவங்களுக்கு தெரில. ஒரு சிலர் நினச்சாங்கன்னா, அது யூத்தில் ஒன்றுமே கிடையாதுடா, அதில் போய் நடா செய்ய போகிற, ஒரு பாரிஸ் ஆச்சு வாங்கி போயிருந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ண. சரி, கூட இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு விதத்தில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க, நம்மளுமே நிறைய பேர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்து நமக்கு எப்படின்னா, ஒரு கடலை குதிச்சுட்டு அங்கே கரை இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம அங்கே போயிடலாம். காரே இல்லாத சமயத்தில் தள்ளி விட்டாங்கன்னா பசங்க சொல்லுவேன், கடலில் தள்ளி விட்டாங்க, ஒன்று நீந்தி வரணும், இல்லை செத்துடணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று. அப்போ நான் நீந்தி வரதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அப்போ முயற்சி பண்ணும் பொழுது நம்ம அதான் சொன்னேன், கடினப்படும் பொழுது நம்மளுக்கு ஒரு அலாதியான இன்பம் கிடைக்கும். எப்போ அப்படின்னா, இந்த ஜெபமலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. 100வது நாளில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னால் என்னுடைய ஹாப்பினஸ்ஸை யாராலுமே ஷேர் பண்ண முடியாது. அன்றைக்கி பாருங்களேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்து கையிலே டிராயிங் வரைஞ்சி எனக்கு கொடுக்குது. ஃபெய்த் ஓவர் ஃபியர், ஃபெய்த் ஓவர் ஃபியர் அப்படின்னு போட்டு ஒரு மலைலாம் போட்டு அழகாக டிசைன் பண்ணி அண்டர் தி டே நான் இன்னும் என்னுடைய ஆஃபீஸில் அதை வச்சுருக்கிறேன். அப்போ தான் அது எனக்கு ரொம்ப அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த 100 நாள், இப்போ 100, 200, 400, 500, 550வது நாள் நாங்கள் செலிப்ரேட் பண்ண நினச்சோம். இப்போ என்னுடைய பேராயருடைய அவைலபிலிட்டி இல்லாதனால 550வது நாள் கொண்டாடணும். ரொம்ப மகிழ்ச்சி. பெசன்ட் நகரில் அந்த ஒரு பெரிய கூட்டத்தை அந்த படிக்கட்டில் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன். சூப்பராக வந்துச்சு. அது என்ன ரொம்ப மகிழ்ச்சிக்குள்ளாக்கிச்சு. சரி, 550 நாள் சரி. அப்போ எல்லோரும் கேட்டாங்க, என்னடா முடிச்சிடுவியா? எனக்கே தெரில ஃபாதர், கடவுள் கூடுற இடத்துல போகலாம். போயிட்டே இருந்துச்சு. 1050வது நாள் வந்துருச்சு. அப்போ நான் முடிவு பண்ணேன், இது ஒரு பெரிய கிராண்டாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஒரு 50 அருட்தந்தைகள் வைத்து 50 பேருக்குமே ஒரு வெஸ்ட்மெண்ட், புது வெஸ்ட்மெண்ட் போட்டு பிஷப்புக்கு ஒரு புது வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவரும் வந்தார். அந்த மாதம் கொண்டாட ஒரு 1000 அன்றைக்கி ஒரு கின்னஸ் சாதனை செய்தோம். சத்தமாக பாடுற ஒரு கின்னஸ் சாதனை செஞ்சோம். அப்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. சரி, நம்ம ஏதோ விதத்தில் ஒன்றுமே இல்லை, கையில் காசு இல்லை, பசங்க எதுவும் இல்லை, ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு தொடங்கி நம்ம 1000 நாளை கொண்டு வந்துட்டோமே, 1050 நாளை கொண்டாடிட்டோமே அப்படின்னு சொல்லி அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக இருந்தது. இப்போ அது தொடர்ந்து அதே போல் இந்த டைசஸில் இது வரைக்கும் நான் 5வது ஆண்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வச்சேன். 2 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன், இது 3வது எலெக்ஷன். சரியான முறையில் அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு இயக்கத்தை சரியான முறையில் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ பசங்களும் என் மேலே ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன் அப்படி சொன்னால், யார் சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்னு அவங்களுக்கே தெரியும். சரியானதுன்னா ஃபாதர் கன்வின்ஸ் ஆவார், தவறான ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணி செய்ய முடியாது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுன்றதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால் அவங்க முடிவு பண்ணி தான் வரும். அவங்க இப்போ எப்படின்னா, என்கிட்ட பெரிய பிரச்சனைகள் வராது, அந்த பிரச்சனைக்கு நான் என்ன தீர்வு காண்பேன்னு அந்த பசங்களுக்கு தெரியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, ரெண்டாவது விஷயம், இந்த விஷயத்த சொன்னால் ஃபாதர் ஒத்துக்க மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் என்கிட்ட வரவே மாட்டாங்க. நான் அதான் சொல்லுவேன், என் கூட எனக்கு ஃபுல்லாக வேலை செய்கிறவங்களே ஒரு விஷயத்த கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஃபாதர் ஒரு சில விஷயத்த கரெக்டாக செய்கிறாரு, அது மாற்றி செய்ய மாட்டாருன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவர்களுடைய வளர்ச்சி எனக்கு சந்தோஷம். 2. 3வது, என் கூட 4 வருஷமாக வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நான் தான் சொன்னேன், கடவுள் நான் போயிட்டு அப்புறம் செட்டில் ஆகிறது கிடையாது, நான் இருக்கும்போதே செட்டில் பண்ணுவார் கடவுள். அதுதான் ரீசெண்டாக ஒரு பையன் என் கூட இந்த வயசு சேர்ந்துக்கு 6 மாதமாக வந்திருந்தான். அப்போ வந்தப்போ ஃபாதர்ஸ் சொல்கிறேன், டே நீ பாட்டு போய் ஊரை சுற்றின்னு இருக்கிற, போய் ஏதாவது உருப்புற வேலையை பாரு, என்கிட்ட சுற்றுறதா சொல்கிறார், வேஸ்ட்டாக சுற்றிட்டு இருக்கா அப்படி சொல்ல. அவன் அந்த பசங்களுக்கு என்னென்னா என்கிட்ட சொல்லிவிடுவானுங்க, ஃபாதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், நம்ம கடவுளுக்காக செய்கிறோம். இன்றைக்கி இங்கே சொல்லுவார், இவர் சொல்லுவார், நாளைக்கு வேறு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தான் நம்ம என்ன செய்கிறோமோ செய். ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒய்எஸ்எம்க்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல அது ரெடி பண்ணுறது ஃப்ரீயாகவே ரொம்ப நான் பெருசாக அவனுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அப்போது ஈ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கோ டு லண்டன். 3 வருஷமாக ரெடி பண்ணிட்டுருக்கான், முடியல. இந்த வாட்டி திடீர்னு ஃபோன் பண்ணால், ஃபாதர் இந்த மாதிரி லண்டனுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கிது ஃபாதர்னு சொன்னால். அப்புறம் விசா ப்ராசஸ் போகணுன்னு சொன்னால், ஒரே மாதத்தில் ஒரு வாரம். அப்புறம் திடீர்னு பார்த்தா, ஃபாதர் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் ஃபாதர், விசா வந்துடுச்சு ஃபாதர், நான் கிளம்புறேன் ஃபாதர் சொல்லி கிளம்பிட்டு இன்றைக்கி லண்டன் போயிட்டான். அப்போது நான் அதான் யோசித்தேன். அப்போ அவன் சொன்ன, ஃபாதர் உங்க கூட இருந்ததுனால, நான் சொன்னேன், என் கூட இருந்தேன்லடா, நீ கடவுள் வேலையை எந்த எதிர்பார்ப்பும் சரி. இப்படி நான் ஒரு 10 இன்னொரு பையன் அந்த ப்ரேயர் டீமை தொடங்கின ஒரு பையன் இருக்கான், ரெஜிலியன்னு சொல்லிட்டு. அந்த பையனுமே இப்போ நல்லா செட்டில் ஆகிட்டு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை. per annum 20 to 29 lakhs அவனுக்கு இந்த மாதிரி அதான் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு பையன் இருந்தான், அந்த பையன் இப்போ ஹோட்டலுக்கு ஒரு ஓனர் ஆகிட்டு. இப்போ இந்த மாதிரி சரியான முறையில் செஞ்சவங்க எல்லாருமே
இந்த வெல் செட்டில்டு வேறு ஐ குட் சே. அவன் வந்து பையனும் சொல்லுவாங்க, ஃபாதர் என்னை நம்பி எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் செய்வார்னு தெரியாது, பட் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக செய்யறதுனால பார்க்குறாங்களே வீட்டில் ஒரு விஷயத்தை என்னால் உருப்படியாக செய்ய முடியுமா, என்னுடைய அசைவுகள் எப்படி இருக்குது, விளைவுகள் எப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி பசங்கள்லாம் நோ வேஸ்டிங் டைம். ஏன்னா அவன் 24/7 யூத் கமிஷன், அவங்க அப்பா அம்மாவே சொல்லுவாங்க, ஃபாதர் எப்போ பார்த்தாலும் யூத் கமிஷன் வேலை தான் செய்கிறாங்க. அப்போ நான் நினைப்பேன், எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்ம வேலையை செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு விதத்தில் அவங்க வீட்டில் இது எந்த இதுவும் செய்யாமல் இதை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படியும் யோசிப்பேன். அவங்களுக்குலாம் என்ன வேறு எங்கேயும் சுத்தாமல் இங்கே உட்காந்து இந்த வேலையாச்சும் செய்கிறானே ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நிறைய நேரத்தில் பசங்களுக்கு எனக்கு அவங்கள தெரியாது, ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போகிறதுனால அவங்க வருவாங்க, ஃபாதர் ஞாபகம் இருக்கா ஃபாதர், நான் இந்த பாரிஷ் ஃபாதர். ஓ அப்படியா, வெரி குட். அப்போ ஒரு சிலர் நல்லா ஃபெமிலரிட்டியாக இருக்கும். இப்போ இந்த வருஷம் எல்லாம் புதுசாக வந்துட்டாங்க. இது வயது முடிஞ்சோன்னே போயிடும் இல்லை, நிறைய பேர் கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க, இது போயிடுவாங்க. அப்போ எல்லாம் புதுசாக வராங்க. அப்போது இந்த மாதிரி புதுசாக வரும்போது நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும். சரி ஓகே, நம்ம ஒரு சரியான ஒரு பாதையில் இந்த பசங்களை கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இதான் சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம்னா தட் வில் கோ ஆன். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேராயர் அவர்களும் அடிக்கடி அதை இது பண்ணுவார், அப்ரிஷியேட் பண்ணுவார், வெரி குட்லாம் சொல்லுவார். அதுவுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான நேரங்களாக இருக்குது. எங்கள் ஃபாதர்ஸுமே நான் ரொம்ப ஃபாதர்ஸ் வந்து என்னை வந்து பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. அப்போவுமே நான் அப்போ தான் யோசிப்பேன், பரவாயில்ல நம்ம ஃபாதர்ஸுமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில ஃபாதர் சொல்லுவாங்க, உன்னுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்குது, எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு போல தோணுது அப்படின்ற போதெல்லாம் அப்போ உண்மையிலே ஓகே 4 வருஷம் நம்ம ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. அப்போ இந்த இளைஞர் இயக்கத்துக்கு நான் எப்போவுமே ஒரு உண்மையாக இருக்கணுன்ற விஷயம் எனக்கு இருக்குது. ஃபாதர், கடந்த 4-5 ஆண்டுகளாக மிக அற்புதமாக இந்த இளையோர் பணியை நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரீங்க. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் கையில் எந்த இன்கம் இல்லாமல் ஒரு ஓப்பன் ஹேண்டடாக மனிதவளம் மட்டுமே என்னுடைய சக்தி அப்படின்ற ஒரு அந்த இயக்கத்தை மட்டுமே கையில் எடுத்து மிக அழகாக இந்த பணியை செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதே ஒரு பங்கு தந்தையாகவோ அல்லது ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு இயக்கத்திற்கு நீங்கள் ஒரு தலைவராக இருந்திருந்தீர்கள் என்றால் நிறைய பணம் கையில் இருந்திருக்கும், நிறைய மக்களுக்கு உதவி செய்திருக்கலாம், நிறைய மக்களுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் உங்களோட பர்த்டே, உங்களோட ஆர்டினேஷன் டே, எந்த டேஸ்க்கும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இது ஓப்பன் ஹேண்டட் மிஷன். அது இல்லாமல் யார் நம்மளை கௌரவிக்க போகிறாங்க, மாலை போட்டு கௌரவிப்பாங்க அப்படின்ற ஒரு பணி இல்லை. இது ஒரு உருவாக்க பணி. நான் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு வழங்கி ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கிறேன் அப்படின்ற ஒரு பணி தான் இந்த பணியில். அதை நினச்சி நீங்கள் என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? நம்மள்ட்ட எதுவுமே இல்லையே, நீங்கள் சொன்னீங்க கையில் எதுவுமே இல்லையடா, எப்படிடா இதை நடத்தி செல்ல போகிறோன்னு. அது மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்கள் உங்களுடைய சக அருட்தந்தையர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் இருப்பாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது, உங்கள்கிட்ட ஒன்றுமே இருந்திருக்காமல் இருக்கும். ஒரு சிலர் நல்லா லக்ஸுரியாக வாழ்வாங்க, உங்களால் இருக்க முடியாது. அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? என்னடா இது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை இதுதான் இல்லை, இது ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது அதை நினச்சி பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா, இல்லை வருத்தப்பட்டிருக்கிறீங்களா ஃபாதர்? சிஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி இந்த ஒரு யூத் டைரக்டர்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், அவரே சொன்னார், ஃப்ளோ ஆஃப் மணி இருக்காது ரிச்சர்டு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கட்டத்தில் இந்த யூத் மினிஸ்ட்ரி ஃபுல்லாக பண்ண முடியாது, நான் பங்குக்கு போயிட்டேன். பங்குக்கு எப்படின்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும், ஏதாவது அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம யாராவது ஸ்பான்சர் வாங்கி ஏதோ இது பண்ணி மாற்றி அப்படி ஏதாவது ஒரு இதில் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிக்கலாம். இல்லை பாரிஷில் இருக்கவங்ககிட்டே நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க ஹெல்ப் பண்ண, ஏன்னா ஃபாதர்ஸ் கூட இருக்காங்க, இது பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் அவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் பாரிஷஸில் இருக்கும்போது அவங்களுக்கு தே ஹேவ் ஃப்ளோ. நானே போய் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் அவங்க எனக்கு உடனே செய்வாங்க. இருந்தாலும் நம்மளால் அதை செய்ய முடியலை, நம்ம இன்னும் வாங்குறவங்களா தானே இருக்கிறோம், கொடுக்குறவங்களா போகலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது. எது நம்மளுக்கு அதான் இந்த உலகத்தை ஆதாயமாக வச்சுக்க முடியாது, நம்மளுடைய ஆன்மா தான். இப்போ நான் படுத்தா தூங்கிடுவேன், கவலை கிடையாது, இருக்குது. ஆனால் இதை வச்சு என்ன செய்கிறது, இதை பற்றி என்ன பண்ணுறது, பிகாஸ் கடவுள் இதை கொடுத்துருக்காரு, கடவுள் வழிநடத்துறாரு. அதான் அன்றாட உணவு. நான் 7% சொல்லுவேன், அன்றாட உணவு, டெய்லி பிரெட். ஐ டோன்ட் வாண்ட் பிரெட் ஃபார் 1000 days, ஐ வாண்ட் த பிரெட் ஆன் த டே. கடவுள் அதை செஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிஸ்டர், நான் தொடங்கும் போது ஆஃபீஸில் சரியான அமைப்பு முறையில், ஏன்னா 2 வருஷமாக ஒரு க்ளோஸ் ஆகிருந்ததுனால அது சரியான அமைப்பு முறையில் நான் தொடங்கும்போது எப்படா தொடங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த கொரோனா டைமில் நான் மாஸ்க் வச்சுட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் ஒரு 5-6 பேர் வருவாங்க தினம். அவங்களாம் யாருன்னா காடுக்கு கார்பெண்டர்ஸ். அப்புறம் ஒரு அண்ணன் பார்த்துட்டு, என்ன ஃபாதர் இப்படி இருக்குது, அவங்களே சொன்னாங்க, ஃபாதர் நான் அந்த கார்பெண்டர் வேலை செய்கிறேன். அப்புறம் இன்னொரு அண்ணன் அந்த ப்ளைவுட்லாம் வாங்கி கொடுத்தாரு.
அப்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆன்லைன் ப்ரேயர் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் அவங்க நடந்தே வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து நடந்தே வருவாங்க. 6 கிலோமீட்டரு சைக்கிளில் வருவாங்க, நடந்து வருவாங்க. வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நான் அதெல்லாம் யோசிக்கும்போது தெரியுது என்னென்னா, கடவுள் நமக்கு தேவையானதை கொடுக்குறாரு, நம்ம நல்லா செஞ்சுட்டு இருப்போம். நமக்கு எதுக்கு வந்து அந்த விஷயங்களெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டத்தில் அதை ஒரு பக்குவம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருந்தது, அதுக்கப்புறம் போக 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 அந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று வந்து நான் இது ஒரு கிரேஸ் ஆஃப் காடாக பார்க்குறேன். பல நேரங்களில் நமக்கு பல நிந்தனைகள் வரும். நிந்தனைகள் வரும்பொழுது எல்லாமே நான் ஒரு கிரேஸ் ஆஃப் காட். கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தனிமையாக போய் தாளிட்டு இருப்பதை கடவுள் பார்க்குறாரு. இப்போ மக்கள்லாம் பாராட்டிட்டாங்கன்னா ஏன்னா கடவுள் இருந்து அந்த பாராட்டு வராது. ஒரு அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது ஷேர் பண்ணும்போது சொல்கிறாரு, ஃபாதர் என் பேர் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நான் ஏன் அப்போ நீங்கள் பேர் சொல்லிட்டிங்கன்னா எல்லோரும் பாராட்டிடுவாங்க, கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்குலாம். எனக்கு ஒரு என்லைட்மெண்ட் நினச்சேன். இதை நான் வந்து பசங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி தான் நம்மளுடைய உதவிகள் இருக்கணும். அப்போ நம்ம செயல்பட நல்லது நம்ம செய்கிறோம் அப்படின்னா மறைவாய் செய்வதை கடவுள் பார்க்குறாரு. அதனுடைய பிளெஸிங்ஸை நமக்கு. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இப்படி ஒரு உருமாற்றம் மனமாற்றம் வருன்றது வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை. அதை நீங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு வந்து அந்த பகிர்வை நல்லா பகிர்ந்து கொண்டீங்க. இன்னும் ஒரு விஷயம் நான் என்ன கேட்க நினைக்கிறேன்னா, முன்னாள் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களை பற்றி ஒரு தனி கவனம் செலுத்தினார். அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கென்று அவருடைய இதயம் படைக்கப்பட்டது போன்ற ஒரு எப்பொழுதுமே இருப்பார். இப்போ நம்ம திருச்சபை அப்படின்னா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இந்த இளையோரை பற்றி என்ன ஒரு ஆவல் இருக்கிறது, அல்லது இளைஞர்கள் இந்த திரு அவையிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஜஸ்ட் நம்ம போப் ஃப்ரான்சிஸ் பற்றி சொன்னதுனால நான் போப் ஃப்ரான்சிஸ் பார்த்துருக்கோம் நேரடியாக. அவரோட திருப்பலியை நாங்கள் வந்து பங்கெடுத்துருக்குறோம். ஏன்னா சென்ற போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பனில் நடந்த வேர்ல்டு யூத் டேக்கு நான் போகக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதனால் அப்போது போப் வந்து அவர் முடியாத காலத்துலேயும் அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து ஹி வாஸ் என்கரேஜிங். அவர் சொன்னார், டோன்ட் லூஸ் ஹோப், டோன்ட் லூஸ் ஹோப். அப்போது கம், வி ஆர் ஹியர் ஃபார் யூ, டோன்ட் கோ அவே ஃப்ரம் அஸ், வி ஆர் ஹியர் ஃபார் யூ, த ஜீசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ், அந்த விவித் கிறிஸ்துஸ் அப்படின்றதுல வந்து கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து நமக்காக வாழ்கிறார் என்பதையும் இந்த இளம் பருவத்தில் இருக்க அவங்க சொல்கிறார். முதல் முறையாக இப்போ ஃப்ரான்சிஸ் சொல்கிறார், தே ஆர் நாட் சர்ச் ஆஃப் டுமாரோ, தே ஆர் சர்ச் ஆஃப் டுடே. அதனால் ஸோ ஹவு மச் இம்பார்ட்டன்ஸ் ஹி கேவ் ஃபார் த யூத். அப்போ சர்ச்சு வந்து யூத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்குதுன்னா, எவ்ரிபடிஸ் இன்க்ளூடட், யூ பி ஆஸ் யூ ஆர், வி ஆர் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் யூ. அப்போது மற்ற இப்போ நான் சொன்ன தமிழக திருச்சபை வந்து அவங்களுக்கு கோட்பாடுகள் கொடுத்துருக்கு, வரைவு கோட்பாடு. என்ன கோட்பாடு அப்படின்னு சொன்னால், நீ முதல்ல வந்து கடவுளோட இணையணும். அந்த இணைப்பு என்பது ரொம்ப சாத்தியம். ஒரு அந்த இணைந்துலதுலேருந்து என்ன பண்ணுன்னா, யூ ரிசீவ் காட்ஸ் கிரேஸ். ஓகே, அந்த ரிசீவிங்கை யூ ஷேர் வித் அதர். இதுதான் வந்து பேசிக்காக ஒரு யூத்து. ஏன்னா யூத்து வந்து ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து when you share it is doubled. அதான் சொல்லுவாங்க, பெறுவதை விட கொடுப்பதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தான் நான் பசங்கிட்ட சொல்கிறேன். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு நினைக்காத, உன்னுடைய எனர்ஜியை கொடு, டைம் அண்ட் யுவர் வாட் எவர் இஸ் கேப்பபிள், யுவர் டேலண்ட், இதை வந்து கொடுக்க பாருங்கள். இன்னொன்று என்ன சொல்ல, ஒரு புத்தகத்தில் நான் படிக்கிறேன், நீங்கள் எதை முதல்ல கொடுக்க வேணும்னா நன்றியை கொடுங்க. பி கிரேட்ஃபுல் டு பீப்புள். இதனால தான் நம்மளால் வளர்ச்சியே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஐ டோல்ட் த யூத் ஆல்சோ, பி தேங்க்ஃபுல் டு சர்ச், பி தேங்க்ஃபுல் டு பீப்புள். எது உனக்கு பண்ணலைன்னு நினைக்காத, பண்ணதை நினச்சி யூ செரிஷ் தட். இது நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அது உங்களுக்கு திருப்பி வரும். அதான் சொல்லுவாங்க, நீ இந்த உலகத்திற்கு பூக்களை எறிந்தால் மாலையாக வரும், கற்களை எறிந்தால் ரணங்களாக வரும். இப்போ நீ எதை கொடுக்குறாயோ அதான் நீ பெற்றுக்கொள்கிறாய். அப்போ கொடுப்பதையே பழக்கமாக்கி கொண்டால் அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப அது டபுளாக வரும், ஆசீர்வாதமாக வரும். இதை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த பிள்ளைகள் திருச்சபையும் அதான் எதிர்பார்க்குது. ஆண்டவர் உனக்கு அவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ், கம் அண்ட் டேஸ்ட் அண்ட் see how good is the Lord. ஆண்டவர் சுவைத்து பாருங்கள். அப்போ இந்த சுவைக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். திருச்சபை அதான் முயற்சி எடுக்குது. இன்றைக்கி நான் இருக்கிறேன், இந்த வேலை செய்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் ரொனால்ட் ரிச்சர்ட், இட் இஸ் அபவுட் த யூத் டைரக்டர். நான் போயிட்டு அப்புறம் இன்னொரு யூத் டைரக்டர் வருவார். இன்னொரு த சர்ச் வில் நாட் ஸ்டாப் பை ஒன், இட் இஸ் கண்டினியூஸ் பிகாஸ் திஸ் இஸ் ரன் பை ஜீசஸ் கிரைஸ்ட், இட் வாஸ் அனிமேட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க. அப்போ அதில் தான் திருச்சபை நடக்குது தவிர ஒருத்தரால் இல்லை. அப்போ நம்ம இந்த மாதிரியான என்கரேஜிங் பண்ணும்பொழுது இன்னும் நிறைய பேர் செய்வதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ திஸ் ஹவ் த சர்ச் ஒர்க்ஸ் அண்ட் சர்ச் எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரம் த யூத் இந்த மாதிரியான விஷயங்களை. அதே போல் சமூக மாற்றத்திற்கான ஒரு அடிநாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மணிப்பூரில் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் போர்ச்சுகலில் இருக்கிறேன். அப்போ நம்மளுடைய பசங்களை உடனே சொன்னோம், ஒரு வீதி நாடகம் போட்டாங்க. ரோட்டில் போய் வீதி நாடகம் தைரியமாக போட்டாங்க. பல நேரங்களில் ஒரு பயம் இருக்கும், திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போய் அரசுக்கு எதிராக
ஆனால் ஒரு சில நேரத்தில் நியாயம், உண்மை, நேர்மைன்றப்போ அதை நாம் தைரியமாக எதிர்கொள்ளணும். ஒரு இளைஞர்களாக இணைந்து, உங்களுக்கு தெரியும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்போது இளைஞர்கள் தான் முன்னெடுத்தாங்க, வெல் ஆர்கனைஸ்டு. அப்போ அதுபோல் நம்முடைய இளைஞர்களும் எங்கே அநீதி நடக்கிறதோ அந்த அநீதிக்கு இயேசுவை பின்பற்றுவது போல், அப்போ அதுக்கு தே நீட் அ பேசிக் ஃபார்மேஷன், ஸ்ட்ராங் பாண்ட். இப்போ திடீர்னு இன்றைக்கி நினைக்கிறோம், நாளைக்கு போய் நிற்க முடியாது ரோட்டில். தனியாக போய் ஒருத்தர் போகிறான்னா, தம்பி ஓரமாக போய் போராடுப்பா, விளையாட்டார். இப்போ ஒரு 100 பேர் நின்னா இது ஒரு இயக்கம். இதனால தான் இதை வந்து இளைஞர் இயக்கமாக நாம் செயல்பட வேண்டும். அந்த இயக்கத்திற்கு தேவையான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த இளைஞர் இயக்கம். இந்த இயக்கத்தை தான் திருச்சபை எதிர்பார்க்குது. திருச்சபையும் அவர்களோடு பயணிக்குது. திருச்சபை எதிர்பார்த்துட்டு ஓரமாக நிற்கலை, திருச்சபை அவர்களோடு பயணிக்குது, அவர்களும் திருச்சபையோடு இருக்கிறார். திரு அவை நம்முடைய இளையோரிடமிருந்து இப்படி ஒரு நன்றி உணர்வை தான் எதிர்பார்க்குது. நாம் திருச்சபை நமக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கு, அதை செஞ்சு அதை நினைச்சு மகிழ்ந்து நன்றி சொன்னோம்னா நம்ம வளரலாம் அப்படின்ற ஒன்று சொன்னீங்க. இப்போ இளைஞர்கள் அந்த திருச்சபையோட ஒன்றாக இணைஞ்சிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சென்னை மயிலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே மோரார்லெஸ் சர்ச்சில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்களும் இளையோர் இயக்கமும் இணைஞ்சு இருக்கிறாங்களா, இல்லை அவர்களில் ஏதாவது பிளவுகள் இருக்கிறதா, அவர்களை ஒன்று சேர்க்கலாம் ஏதாவது அப்படி தெரிஞ்சால் ஒன்று சேர்க்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸோ அல்லது ஏதாவது ஒரு முன்னெடுப்பாடுகள் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா ஃபாதர்? அதான் சிஸ்டர், இப்போ நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் சோஷியல் மீடியாவில் போயிடுச்சு. இப்போ சமூக ஊடகங்கள், அப்போ எல்லா டைசஸ்லும் என்கிட்ட வந்து பேசுவாங்க, எனக்கு தெரியாத கூட வந்து பேசுவாங்க, ஃபாதர் உங்கள் பசங்க சூப்பராக செய்கிறாங்க ஃபாதர், ஒரு சிலர்லாம் உங்கள் டைசஸ்லேருந்து ஜாயின் பண்ணிடலான்னு தோணுது ஃபாதர், அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இப்போ இதில் நம்முடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ நான் எந்த மறை மாவட்டத்தினுடைய இயக்குனர், இப்போ நான் மற்றவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், அவங்க கூப்பிட்டால் ஒழிய என்னால். இன்னொன்று என்னென்னா, we are indirectly influencing them. ஏன்னா நம்ம வீடியோஸ் போடுறோம், அதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு சில பங்குகளில் நம்மள மாதிரி பசங்க தானே, நம்மளும் சேர்ந்து வரலாம் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம். இன்னொன்று என்னென்னா, எது சுலபம் அப்படின்னு சொன்னால், ஃபாதர் வந்து அனௌன்ஸ் பண்ணி சேர்க்கறது சுலபம் இல்லை. நம்ம எல்லாம் அதான் நினைப்போம், ஃபாதர் சொன்னோன்னா வந்துடுவாங்க, வரமாட்டாங்க. ஃபாதர் வந்து 1000 அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதில் ஒன்று தான் இது. அப்போ யார் அவங்களா வந்து சேர்ந்து பாட்ட வரும்போது அது சுலபம். சரிப்பா சேர்ந்து ஏக்கமாக இருங்க, இல்லாட்டி ஒருத்தரையாக கூப்பிடணும், இவன் வரமாட்டான்னு சொல்லுவான், அவன் கதையே சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இவங்களை ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நமக்கு அது தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க. அது வந்து எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. இது எந்த அளவு முயற்சி செய்கிறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டில் 18 டைசஸ் இருக்குது, 18 இயக்குநர்கள். எங்களுக்கு தனியான ஃபார்மேஷன் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 2 முறை பொதுக்கூட்டம் இருக்குது, ஒரு ஆண்டுக்கு 2 முறை நாங்கள் எங்களுடைய பயிற்சி பாசறைகள் இருக்குது. இதற்கு தலைவராக அருப்பணி எடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாதர் இருக்கார். அவர் தான் டிஎன்பிசியுடைய அந்த தமிழ்நாடு கத்தோலிக்க இயக்கத்தினுடைய செயலராக இருக்கார். தலைவர் ஒரு ஆயர் நசரேன் சூசே அவர் இருக்கார், அவருக்கு செயலராக இருந்து இவர் தான் எங்களை ஒருங்கிணைத்திருக்கிறார். இப்போ எப்படி டைசஸ் ரீஜனல் மீட்டிங்ஸ் இருக்கோ, இதே மாதிரி நேஷனல் மீட்டிங்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான அப்போ நேஷனல் மீட்டிங்ஸ் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மீட்டிங்ஸ், அதுக்கு தான் சொன்னோம் நாங்கள் இந்த ஜூப்ளிக்கு இதுக்கெல்லாம் போகும்போது. ஸோ வி எக்ஸ்சேஞ்ச் த ஃபேத் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் த பீப்புள். இப்போ இது மாதிரியான தான் அந்த பசங்களெல்லாம் ஒரு சில நேரத்தில் அவங்க தலைவர்களோடு கூடிய ஒரு குழு மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டிங்கில் தான் தே ஷேர் த ஃபெய்த்து. அப்போ அந்த நேரத்தில் அவங்கவுங்க டைசஸில் இப்போ நாங்கள் இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னா, டில் டுடே வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் த அதர் டைசஸஸ். மற்ற ஒரு சில மறை மாவட்டங்களில் அவங்க போய் இப்போ ஒரு மறை மாவட்டத்தில் பொதுவான ஒரு குளத்தை போய் அவங்க க்ளீன் பண்ணாங்க, அது இன்ஸ்பைரிங். நான் அதெல்லாம் எடுத்து போடுவேன். இட் இஸ் நாட் தட் நம்ம மட்டும் இல்லை, வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் தி அதர் டைசஸ் ஆல்சோ. அப்போ அவர்களும் இப்போ ஒன்றாக, அப்போ திஸ் ஹவ் வி ஆல் கம்மிங் டுகெதர் அண்ட் க்ரோயிங். மிக்க நன்றி ஃபாதர். இந்த இளையோர் அப்படின்றது வந்து ஒரு சிறிய அமைப்பு இல்லை, ஒரு பெரிய முடிவே இல்லாத ஒரு தொடர், அல்லது ஒரு கடலுடைய எல்லை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதது மாதிரி தான். ஆனால் இந்த இளையோரும் திரு அவையும் எப்படி இணைந்து பணியாற்றுகிறார்கள், பங்குகளில் எப்படி இருக்கிறார்கள், குடும்பங்களில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக தெளிவாக எங்களுக்கு கருத்து பகிர்வு செய்தீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த தொடரில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி ஃபாதர். அன்பான இனிய இதயங்களே, நமது அருட்தந்தையோடு பல்வேறு கருத்துக்களை திரு அவையும் மற்றும் திரு அவை நம்முடைய இளைஞரிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்பதையும், இன்னும் குறிப்பாக 4 ஆண்டுகளாக இந்த இளையோர் இயக்க பணியில் ஈடுபட்டிருந்த அருட்தந்தையுடைய அனுபவங்களை பற்றியும்,
அவர் அடுத்த ஒரு தலைவரை உருவாக்குவதற்கும் அடுத்த தலைவர் வரும்பொழுது தன்னுடைய இடத்தை தருவதற்கு அவர் ரெடியாக இருப்பதாகவும் ஒரு பெரும் மகிழ்வோடு இந்த பணியை தான் செய்ததாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவரோடு நாம் அடுத்த பகுதியிலும் இணைந்து பல கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அருட்சகோதரி பிரைடா. நன்றி, வணக்கம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.